ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். டுடே ஈவினிங் சிக்ஸ் நம்ம வீட்டில் எக் போண்டு தாங்க எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக எப்போயும் நமக்கு தேவையான எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. பாயில் பண்ண எக்கை வந்து நல்லா ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு எக்கை வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக் போண்டாக்கு தேவையான மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் நார்மலாக வந்து பஜ்ஜி பவுடர் தாங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வந்து ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் வந்து நம்ம நல்லா முருகலை வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மிளகாய் ப்ளஸ் வந்து மல்லிச்செடி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சு விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா திக்னஸாக வர தண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாவில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக வந்து கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க எக்கை வந்து அப்படியே உள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு வந்து நல்லா நமக்கு எக் வந்து கோல்டன் மெரூனிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு ரொட்டேட் தாங்க. ரொட்டேட்டாக ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு